இரண்டாவது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்புல அச்சத்துல உரைய வைக்கும் மறுமையினால். மறுமையினால் உண்மையிலே பெரிய அச்சத்தை மனுஷனுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு தான். அந்த இந்த தலைப்பு எல்லா காலகட்டத்திலும் திரும்ப திரும்ப பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. ஒரு நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு. நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற எல்லோருக்குமான தலைப்பு. நம்முடைய வாழ்வுல மாற்றம் வேண்டும்னு எல்லாரும் விரும்புறோம். அது விரும்பாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், இந்த மாதிரி டெவலப் ஆகணும், இந்த தவறுல இருந்து மீளணும், இந்த நன்மையை நம்ம செய்யணும், இப்படி என்ன நான் மாத்திக்கணும். அது நம்முடைய உலக வாழ்க்கையை சார்ந்தும் இருக்கலாம், ஆன்மீக வாழ்க்கையை சார்ந்தும், மார்க்க விழுமியங்கள் சார்ந்தும் எல்லாருக்குமே சில கனவுகள் இருக்கும், சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். நான் இப்படி இருக்கிறேன், இப்படி மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். எல்லாரும் என்கிட்ட இதை விரும்ப மாட்டேங்கிறாங்க, நான் அதுக்காக நான் ட்ரை பண்றேன். உடல் ஆரோக்கியத்துக்கான மாற்றமா இருக்கலாம், இபாதத்துகளுக்கான மாற்றமாக இருக்கலாம், தர்மங்களுக்கான மாற்றமாக இருக்கலாம், குணாதிசயங்களுக்கான மாற்றமாக இருக்கலாம், நம்முடைய பொருளாதார தேடலுக்கான மாற்றமாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களுடனான நம்ம நட்பு, அந்த அந்த பழக்க வழக்கங்களுக்கான மாற்றங்களாக இருக்கலாம். நான் இப்படி பேசுறேன், இந்த பேச்சு பேசக்கூடாது, இந்த மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் என் கணவனிடத்துல, என் மனைவி இடத்துல நான் இப்படி கோபப்படுறேன், அந்த கோபத்தை இனிமே இது மாதிரி செயல்படுத்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி ஏதோ ஒரு வகையில மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். நல்ல மாற்றங்களை, நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கிற அத்தனை பேரும் திரும்ப திரும்ப சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு எது என்று கேட்டால் மறுமை நாளை பற்றியதுதான். இந்த மறுமை நாள் பற்றிய சிந்தனை நம்முடைய உள்ளத்துல சரியா உட்கார்ந்துச்சு அப்படின்னா, குறிச்சு வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா தலையில மாத்தியே தீரும். அது டவுட்டுக்கு நீங்க வேற மாதிரி நினைச்சாலும் உங்க வாழ்க்கை அது மாறிடும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றாருன்னா, கடந்த காலத்துல வாழ்ந்த எல்லா நல்ல மக்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தை வாழ்ந்த நபி தோழர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கங்க. அவங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க? நம்ம எல்லா பயான்களையும் கேட்கிறோம். ஆரம்பத்துல நபித்தோழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட வாழ்க்கை உலகத்துல யாருக்குமே இல்லைன்னு சொல்ற வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவங்களுடைய பொருளாதார பார்வையா இருந்தாலும் சரி, ஒழுக்க பார்வையா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு கேடு கெட்டவங்க அப்படின்னா, இன்னைக்கு உலகம் கெட்டு போச்சுன்னு பேசுறோம்ல, நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆணும் பெண்ணும், பெண்ணும் பெண்ணும், ஆணும் ஆணும், இந்த மாதிரி நிறைய கலப்பு பிரச்சனைகள்லாம் உருவாக்கிட்ட இந்த காலத்துல உலகம் கெட்டு போச்சு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் கூட திருமணம் என்பது வேறு, ஒழுக்கக்கேடான விபச்சாரம் என்பது வேறு என்பதை இந்த உலகம் புரிஞ்சு வச்சிருக்கு. இது தப்பு, இது சரி, இது ஏற்கலாம், இது ஏற்கக்கூடாது, இது ஆகுமானது, இது தடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுல இன்னைக்கு வாழ்ற உலகத்துல யாருக்குமே பெரிய கன்ஃபியூஷன், கருத்து வேறுபாடு ஒண்ணுமே இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு முன்னால் நபி தோழர்கள், அந்த சமுதாயம், அரேபிய மக்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறையில திருமணம் என்று எது இருந்தது என்று கேட்டால், இன்னைக்கு நாம எதையெல்லாம் விபச்சாரம்னு சொல்வோமோ, ஒழுக்க கேடு